தலையோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது விடாமுயற்சி மூவி தான். இந்த மூவிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடென்ட் சீனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இது ஒரு ஃபைட் சீனு போல். இந்த ஃபைட் சீனில் இருக்கிற கார் ஆக்சிடென்ட் சீனை இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த மூவிலேருந்து ஒரு பெரிய அப்டேட் ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த ஒரு டூப்புமே போடாமல் தலை அவர்கள் பயங்கரமாக இந்த சீனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது நேச்சுரலான சீனா இல்லை மூவிக்கு எடுக்கப்பட்ட சீனா அப்படின்றது சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீன் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு போல். ஃபேன்ஸ்க்காக பயங்கரமான ரிஸ்க்லாம் எடுத்து தான் ஒவ்வொரு மூவியுமே தலை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. இவருடைய ஒவ்வொரு மூவிஸ்லேருந்துமே ஒரு சீனை ரொம்ப பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே. அதே போல் இப்போ விடாமுயற்சி மூவிலேருந்து ஒரு சீனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீனை பார்க்குறதுக்கே சும்மா மிரட்டலாக இருக்குன்னு சொல்லணும். விடாமுயற்சி மூவி பயங்கரமான சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவி தான். தலையோட ஆக்டிங்கில் லாங் டைமுக்கு அப்புறம் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். 2024 தீபாவளி டைமில் இந்த மூவியை நம்ம தேட்டர்லேயும் பார்க்கலாம். அட்லியோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக ஒரு மூவி தயாராகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவியோடைய டேரக்டரான பாலாஜி தரணிதனுடைய டேரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாரு. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவி இருந்தது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ அட்லியோடைய ப்ரொடக்ஷனில் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவி போலவே ஒரு மூவியை தயாரிக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. விஜய் சேதுபதி தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய இப்போ ஒரு முன்னணி ஆக்டரில் ஒரு நல்ல பிளேஸ்லேயும் இருக்கார். கண்டிப்பாக ரெண்டாவது அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். அட்லி அவர்கள் நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுனை வச்சு தான் மூவி மேக் பண்ண போகிறாரு. ஒரு ஏப்ரல் 8 அன்றைக்கி இந்த மூவிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகலான்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புஷ்பாவுடைய 2வது பாகத்துலேருந்து ஏப்ரல் 8 அன்றைக்கி டீசர் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. அதே போலவே இந்த அட்லி மூவிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்கன்ற போல் அப்டேட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மூவிலேயும் சமந்தா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக தான் இந்த மூவி தயாராக போகுது. அட்லியும் அல்லு அர்ஜுனும் எந்த அளவுக்கு காம்போ ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் 2 பேருக்குமே சவுத் இந்தியா வயசில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா மூவியாக இருக்கட்டும், அட்லியோடைய ஜவான் மூவியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தின மூவினே சொல்லணும். இவங்க 2 பேருடைய காம்போவில் ரிட்டன் ஒரு மூவி தயாராகனா கண்டிப்பாக ஹைப் ரொம்ப அதிகம் தான். இந்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ஏப்ரல் 8 அன்றைக்கி எதிர்பார்க்கலான்ற மாதிரி அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கண்டிப்பாக அட்லியோடைய டைரக்ஷன் அப்படின்றதுனால பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தெரியும். ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு மேக் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஹைப்பு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை தொட்டு தான் இவர் இந்த மூவியை மேக் பண்ணுவார்னு நினைக்கிறேனே. விமலோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராகிருக்கு. அதுவும் பேன் இண்டியா வயசில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மாப்போசி அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி தான். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்குன்னு 4 லாங்குவேஜில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியையும் வெற்றிமாறன் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விமலோடைய ஆக்டிங்கில் விலங்கு சீரியஸ் போல் தொடர்ந்து அவருடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே வகையில் தான் அந்த மாப்போசி மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா வயசில் தயாராக இருக்கும் போதே தெரியல இந்த மூவி ரொம்ப பெருசாக தான் இருக்க போகுதுன்னு. விமலோடைய ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸை இந்த மூவி ஏற்படுத்துதோ அவருடைய அடுத்த மூவியும் அதே அளவுக்கு வெயிட்டிங்கே ஏற்படும். கவினுடைய ஆக்டிங்கில் இப்போ நிறைய மூவி வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லணுமே. நெக்ஸ்ட்டு கவினுடைய ஆக்டிங்கில் ஆண்ட்ரி அவர்கள் அவர் கூட ஆக்டிங் பண்ணுறது ஒரு மூவியில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவருடைய அடுத்த மூவியில் ஆண்ட்ரி அவர்கள் ஹீரோயினாக கவினுக்கு ப்ளே பண்ண போகிற மாதிரியும் ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஆண்ட்ரியோடைய ஆக்டிங்கில் மூவி ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அதுபோல் கவினுடைய ஆக்டிங்கில் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஆண்ட்ரியோட ஆக்டிங்கில் மூவிஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. கவினோட காம்போவில் வர போகிற இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போகணும்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. மைனா, கும்கி, செம்பி மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ண பிரபு சாலமனுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட்டு வனிதாவுடைய மகனான விஜய் ஸ்ரீஹரி அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பிரபு சாலமனுடைய டைரக்ஷனில் இப்போ ஒரு மூவி தயாராக போகுது. கிராமத்து கண்டென்ட்டை வச்சு பயங்கரமாக மூவியை மேக் பண்ணுவார். அந்த மூவியில் இப்போ வனிதாவுடைய பையனான விஜய் ஸ்ரீஹரி அவர்கள் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மெயின் ரோல் ஆக்டிங் பண்ண போகிறாரா இல்லை ஒரு செகண்டரி ரோல் ஆக்டிங் பண்ண போகிறாரான்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒருவேளை இந்த மூவிலேருந்து போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனால் ரொம்ப பெரிய அப்டேட்டாக கன்ஃபார்ம் ஆகலாம். ஏப்ரல் மந்தோடைய ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 7 மூவிஸ் தேட்டருக்கு வந்திருக்கா. இது தாண்டி ஏப்ரல் மந்தோடைய எண்டுக்குள்ளே இன்னொரு 6 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லணும். அரண்மனையுடைய 4வது பாகம், ரோமியோ மூவி, டியர் மூவி, ரத்னா மூவி, இங்கே நாதான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கேன். கல்வன் மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மூவிஸ் எல்லாமே ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்க்கலாம். இந்த மூவிஸ் எல்லாமே எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது.